அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் குரு வக்ர பயிற்சி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி வருடம் தக்ஷாயன காலம் புரட்டாசி மாதம் 29ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, அதாவது 15/10/2024 அன்று திரியோதசி திதி, பூரட்டாதி நட்சத்திரம் கூடிய நல்ல நாளில் குரு பகவான் ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகின்றார். குரு பார்க்க கோடி நன்மை, குரு அருள் இருந்தால்தான் திருவருளை பெற முடியும் என்பார்கள். குருவே சகலத்துக்கும் ஆதாரமாக திகழ்பவர். குருவின் பார்வைப்பட்டாலே சகலமும் நமக்கு கிடைத்து அருளும். அதனால்தான் மற்ற தெய்வங்களை எப்படி வழிபட்டாலும் குரு பகவானை மட்டும் நேருக்கு நேராக நின்று வணங்கச் சொல்லி அறிவுறுத்துகின்றார்கள். தேவ குருவான பிரகஸ்பதி சிவபெருமானின் பரிபூரண அருளை பெற்று கிரகங்களில் ஒருவராக இடம் பிடித்தார். நவ கிரகங்களில் குரு பகவான் எனும் பெயர் பெற்றார். தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு எல்லாம் அருள்மழை பொழிகின்றார். குருவின் பார்வை, குருவின் யோகம், குருவின் ஆசி இருந்தால்தான் திருமண யோகம் கைகூடும். நம்மில் பலருக்கு குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. நவக்கிரக வரிசையில் வடக்கு பார்த்து அமர்ந்திருப்பவர் குரு பகவான். சிவாலயத்தில் தெற்கு நோக்கி சின்ன முத்திரை காட்டி அமர்ந்திருப்பவர் தட்சிணாமூர்த்தி. இருவருமே ஞானத்தை அருளும் கடவுள் என்றாலும் வித்தியாசத்தை உணர்ந்து அவரவருக்குரிய மந்திரம் சொல்லி வழிபட்டால்தான் பரிபூரண அருள் கிடைக்கும். கடந்த 1/5/2024 அன்று குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியானார். இந்த நிலையில் வருகின்ற அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி, அதாவது 15/10/2024 அன்று தேவகுருவான குரு பகவான் 12 வருடங்களுக்கு பிறகு ரிஷபராசியிலேயே வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ர நிலை என்பது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பின்னோக்கி செல்வதை குறிக்கிறது. பொதுவாக கிரகங்கள் பின்னோக்கி செல்வதில்லை, ஆனால் பின்னோக்கி செல்வது போல வக்ர நிலை ஏற்படுகின்றது. இப்படி வக்ரகதி நிலை அடையும் போது ஒரு கிரகம் தான் கொடுக்க வேண்டிய பலனுக்கு அப்படியே எதிராக கொடுக்க நேரிடும். அதாவது சுப கிரகம் நன்மை செய்வதற்கு பதிலாக கெடு பலன்களை கொடுக்கும், அல்லது எந்த பலனும் தராமல் போகும். அசுப கிரகங்கள் நல்ல பலன்களை கூட தரும். இதில் ராகு கேது நிழல் கிரகங்களுக்கு மட்டும் வக்ரகதியை தவிர நேர்கதியே கிடையாது. அதே சமயம் சூரியன் மற்றும் சந்திர கிரகங்களுக்கு வக்ரகதி கிடையாது. இந்த குரு பகவான் ரிஷபராசியில் வக்ரகதி அடைவதால் உங்கள் ராசிக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனி பகவானை ராசிநாதனாக கொண்ட கும்பராசி அன்பர்களே, வருகின்ற 2024 அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் குரு பகவான் வக்ரமடைகின்றார். மேலும் உங்கள் ராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்கள் ராசிக்கு 2இல் ராகுவும் 8இல் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். உங்கள் வார்த்தைகளில் முதிர்ச்சி தென்படும், அனுபவம் கூடும். பொறுமையுடன் செய்ய வேண்டியவற்றை சிறப்பாக செய்து சிக்கனமாக நடந்து கொள்வீர்கள். குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீட்டை தவிர்த்து விடுவீர்கள். உங்களுடன் இருப்பவர்களின் மனநிலையை முன்கூட்டியே யூகித்துவிட்டு அதற்கு ஏற்ப பழகுவதால் உங்களுக்கு எதிரிகளே நண்பர்களாக மாறுவார்கள் என்றால் மிகையாகாது. குடும்ப முன்னேற்றம் எதை எங்கே எவ்விதம் செய்து பார்க்க வேண்டும் என்று துல்லியமாக தீர்மானித்துவிட்டு எதுவும் அறியாதவர்கள் போல் மற்றவர்களை முன்னேற்றி காரியத்தை சுயநலத்தோடு செய்து கொள்ளும் பாங்கு எவ்விதம் என்றால் என் வழி தனி வழிதான் என செயல்களில் காட்டுவீர்கள். சற்றே காலதாமதமாகவே அன்றாட செயல்களை கூட செய்வீர்கள். பிறகு பார்த்து கொள்வோம் என்ற சிறு அலட்சிய எண்ண நிழல் ஜென்மத்தில் உதித்துவிட்டது. அவ்விதம் இல்லாமல் சுறுசுறுப்புடன் பணிகளை செய்து வந்தால் உங்களை விட மிக உன்னத நிலையை எவராலும் எட்டி பிடிக்க இயலாத எட்டாக்கனியாக விளங்கும். சகோதரத்துடன் பேசி பழகி மதிப்பையும் அன்பையும் புகழையும் பெறுவீர்கள். எது எப்படி இருந்தாலும் தன் சுய விருப்பங்களை காரியங்களை சாதித்துக் கொள்வதில் மிகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மற்றவர்கள் அறிய முடியாது. பேச்சு திறன், செயல்திறன், வல்லமை, சமயோஜிதம், செயல்களின் உண்மை இவைகளால் என்றுமே நீங்கள் ஒரு மாணிக்க கல்தான். தைரிய பாவத்தில் நிழல்கோல் ஒரு சில மாதங்கள் நீடிப்பதால் மனதில் ஒருவித சந்தேகம், மாயை, தெளிவற்ற குழப்ப நிலைகளால் அடிக்கடி தடுமாற்றம் நிகழும். வீடு, மனை, வண்டி, வாகனம் வாங்க ஏற்ற தருணம். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொண்டு செயல்பட்டு அவர்களின் அன்பை அடைவீர்கள். சந்ததி, புகழ், பிரபலம், பிரபுத்துவம், பூர்வ புண்ணியம், மனோதிடம், கேளிக்கை எதையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளாத மனப்பான்மை, புத்திரபேறு அடைதல், பெரியவர்களிடத்தில் மதிப்பு வைத்து அவர்களின் வழிகாட்டுதல் படி நடந்து கொள்ளுதல், அடிக்கடி உணர்ச்சி வயப்படுதல், கோபத்தை வெளிப்படுத்துதல் போன்றவைகளும் நடைபெறும். கோபத்தை தவிர்த்து செயல்படுகின்ற செயல்களின் சாரத்தை அறிந்து கொண்டு செயலாற்றினால் மேலும் மேலும் சிகரத்தை அடைய வழிவகையாக பலன் அமையும். ருணரோக, சத்ரு, பங்காளி, வழக்கு, கடன் போன்றவைகள் உங்களை கண்டு மறைந்துவிடும். ஆரோக்கியத்தில்
கொழுப்பு சத்து, நீர் சம்பந்தமான உணர்ச்சி பெருக்கால் உடல் உபாதைகள் ஏற்படக்கூடும். உணவு முறையில் கட்டுப்பாடுகள் எடுத்துக்கொள்வது சிறப்பு. வீட்டு உணவே ஆரோக்கியத்தை சிறப்பு சேர்க்கும் என்பதை அனுபவத்தில் நடைமுறைப்படுத்துவீர்கள். கணவன் மனைவி உறவு சிறப்பு சேர்க்கும். விட்டு கொடுக்காமல் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளுதல் போன்ற ஒப்பற்ற குணங்களுடன் மதிமந்திரியாக மனைவி அமைவார். மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் என்பதை உங்களை பார்த்து மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். பொருளாதாரம் சிறப்பு சேர்க்கும் விதம் அமையும். தாராளமயமாகும். உத்தியோகத்தில் அனுகூலம் உண்டு, உயர்வு உண்டு. மதிப்பு, மரியாதை, புகழ், அந்தஸ்து கூடும். வியாபாரத்தில் உங்களின் முயற்சிகள் ஏற்றம் தரும் விதம் பலன்கள் இருக்கும். தொழிலில் போட்டிகளை கண்டு துவளாமல் கடுமையாக உழைத்து அலட்சியத்தை தவிர்த்து முயற்சிகள் மூலம் முன்னேற்றம் காண்பீர்கள். சுப நிகழ்ச்சிகள், சுப சடங்குகள் நடைபெறும் காலகட்டமும் இதுவே. மேலும் குரு பகவானால் மன உளைச்சல் வரும், மந்தநிலை ஏற்படும். குடும்பத்தில் ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து போக வேண்டும். இருந்தாலும் சனி பகவானின் பார்வையாலும் ராகுவின் பின்னோக்கிய 4ஆம் இடத்து பார்வையாலும் பணவரவு இருக்கும். பொன் பொருள் கிடைக்கும். பெண்கள் மிகவும் ஆதரவாக இருப்பார்கள். வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள். வாகன சுகம் ஏற்படும். உத்தியோகம், வேலைபொரு இருக்கத்தான் செய்யும். மேல் அதிகாரிகளிடம் அனுசரித்து போகவும். சிலருக்கு திடீர் இடமாற்றம் ஏற்படலாம். வியாபாரத்தில் முன்னேற்றத்திற்கான வழிவகையை தேட வேண்டும். தரகு, அதிகாரம், ஆதாரம் இல்லாத தொழில் சிறப்பாக நடக்கும். வெளியூர் பயணம் சாதக பலனை கொடுக்கும். கலைஞர்களுக்கு முயற்சி எடுக்க வேண்டியதிருக்கும். பொதுநலவாதிகள், அரசியல்வாதிகள் பதவியை எதிர்பார்க்காமல் பாடுபட வேண்டியதிருக்கும். மாணவர்கள் சற்று முயற்சி எடுத்தால் விரும்பிய பாடங்களை பெறுவீர்கள். விவசாயத்தை பொறுத்தவரை வருமானத்திற்கு குறை இருக்காது. பசு வளர்ப்பவர்கள் அதில் அதிக அக்கறை காட்ட வேண்டியதிருக்கும். புதிய சொத்து வாங்குவதற்கான அனுகூலம் இல்லை. வழக்கு விவகாரங்கள் சுமாராக இருக்கும். புதிய வழக்குகளில் சிக்க வேண்டாம். பெண்கள் சில விஷயங்களில் விட்டு கொடுத்து போகவும். சகோதரிகள் மிகவும் ஆதரவாக இருப்பார். சகோதரிகளால் பண உதவி கிடைக்கும். வேலைக்கு செல்லும் பெண்கள் அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும். உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். முன்னேற்றம் அடைவீர்கள். திருமணம் ஆகாமல் இருக்கும் பெண்களுக்கு திருமணம் கைகூடும். அதுவும் நல்ல வரனாக அமையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வியாபாரம் செய்யும் பெண்களுக்கு நல்ல வருமானத்தை பெறுவீர்கள். சகோதரர்களால் பண உதவி கிடைக்கும். மேலும் மேற்கண்ட நாட்களில் கும்பராசியின் 8ஆம் வீட்டில் உத்திரம் என்னும் சூரிய நட்சத்திரத்தில் கேது பகவான் பயணிப்பார். இந்த நேரத்தில் நிறைய கும்பராசி அன்பர்கள் திருமணம் செய்து கொள்வார்கள். திருமணம் சற்று கலப்பாக இருக்கலாம். சண்டை சச்சரவுமாக நடக்கலாம். அரசு சார்புடைய வரனாக இருக்கலாம். வயது வித்தியாசம் சீராக இருக்காது. சிலரின் திருமணம் 4 பேரிடம் சொல்லி மகிழ்கின்ற மாதிரி நடக்க இயலாது. தம்பதிகளில் ஒருத்தர் அரசு சார்ந்த குற்றத்தில் சிக்கியிருப்பார். சிலரின் திருமணத்திற்கு தந்தை வர முடியாமல் போய்விடும். அரசே திருமணத்தை நடத்தி வைக்கலாம். சீர்வரிசையையும் அரசாங்கமே கொடுத்துவிடும். சில திருமணமான தம்பதிகளுக்குள் கௌரவ பிரச்சனை தலை தூக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகள் உங்களை மறைத்து விடுவர். பங்குதாரரின் தொல்லையால் வணிகம் ஒருவித இருள் சூழ்ந்தது போல் அமையும். இதனால் பார்ட்னரின் குணம் கீழ்மையாக இருப்பின் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அவர்களிடமிருந்து விலகிவிடுதல் நல்லது. இல்லையென்றால் ஏதேனும் குற்றத்தில் உங்களை மாட்டிவிட்டு விடுவார். அரசு சார்ந்த வழக்குகள் இருந்தால் வெற்றியை எதிர்பார்க்க வேண்டாம். வியாபாரத்தில் இவர்களது போட்டியாளர்கள் இவர்களுக்கு பெரிய தீங்கு செய்வார்கள். சிலர் யாருக்கும் தெரியாமல் ரகசிய திருமணம் செய்து கொள்வர். சிலரின் வாழ்க்கை துணை சற்று உடல்நலக்குறைவை சந்திக்க நேரிடும். மிகச் சிலருக்கு தொழில்முறை எதிரிகள் காணாமல் போகலாம். கும்பராசியின் 2ஆம் இடத்தில் அமர்ந்த ராகு கட்டுப்பாடற்ற பேச்சு தன்மையை தருவார். மேலும் பணம், குடும்ப விஷயங்களில் நிறைய எதிர்மறை நிகழ்வுகள் நடப்பதால் உடல்நிலை கெடும் வாய்ப்பும் வீட்டை விட்டு விலகும் சூழலும் ஏற்படும். இதனை ஈடுகட்டுவது போல் ராகு பகவான் வாரி வழங்குவார். கும்பராசியின் 8ஆம் வீட்டில் அமர்ந்த கேது நிறைய நேரம் ஜாதகரை பயமுறுத்தியும் பயம் காட்டி விடுவார். மன வாழ்க்கையிலும் சற்று பிரச்சனையை கொடுப்பார். எதிர்பாராத நன்மை கிடைத்தால்தான் உண்டு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு சிவ வழிபாடு நன்று. பிரத்யங்கரா போன்ற துர்க்கையை வணங்கவும். உங்கள் குலதெய்வ கோவிலில் சேவல் வாங்கிவிடலாம் அல்லது மின் விசிறி வாங்கி கொடுங்கள். குலதெய்வம் அல்லது இஷ்ட தெய்வ கோவிலின் பிரகாரத்திற்கு கற்கள் வாங்கி தரையில் பதிக்க செய்யலாம். உங்கள் வீட்டுக்கு அருகில் அல்லது கோவிலில் முற்செடி மண்டி கிடந்தால் அதனை அகற்ற ஆவணம் செய்யலாம். சனி, ராகு, கேதுவுக்கு அர்ச்சனை செய்யுங்கள். விநாயகரை வணங்கி வாருங்கள். காக்கைக்கு அன்னமிட்டு உண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.